वेदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिफन्ने ततः किं कलत्रं धनं पुत्रपौत्रादि सर्वं गृहं बान्धवा सर्वमेतद्विजातम् शरीरबुद्धीन्द्रिय दुःखसन्ततिः न मे न चाहं मम निर्विकारतः असत्त्वहेतोश्च तथैव सन्ततेः असत्त्वमस्याः स्वपतो हि दृश्यवत् உபதேசசாஸ்திர பிரகரணம். அதுல கத்திய பாகம் எடுத்து அடுத்தது பத்திய பாகம். இந்த பத்திய பாகத்திலையும் 10வது சாப்டர் திருஷ்யஸ்வரூப பரமார்த்த தர்சன பிரகரணம். அதுல முதல் 4 ஸ்லோகம் ஆயிருக்கு. அதுக்கு மேல 5வது ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறோம். ஒரு 3 மாசம் இந்த கிளாஸுக்கு அந்தராயம் ஏற்பட்டது, உடம்பு சரியா இல்லாதனால. நான் பகவத் அனுகிரகத்தினால இப்ப சாதாரணமா ஆரம்பிக்கிறோம். இதுல இந்த உபதேச பிரகடனம் என்னென்ன நமக்கு சொல்லி இருக்கு. முதல்ல இருந்துன்னு பார்த்தா ஆத்ம தத்துவத்தை மற்ற பதார்த்தங்கள் பிரிச்சு காட்டிருக்கேன். பல உதாரணங்கள்லாம் காட்டிருக்கேன். மத்திய மத்திய என்னென்ன நம்ம அறிந்து கொள்ளணுமோ அந்த உபதேசமும் சொல்லியிருக்கேன். முக்கியமாக என்ன பண்ணியிருக்க, ஆத்ம தத்துவம் ஆனது எப்படி சரீராதிகளை விட தனியாக இருக்கு. இத மனனம் பண்றதுக்கு ரொம்ப வசதியாக இந்த புத்தகம் வந்திருக்க. வெறுமன படிக்கிறதோ கேட்கிறதோ முதல்ல சிரவணம்னு பேர். அந்த சிரவணத்தினாலேயே ஆத்ம தத்துவ ஞானம் சில பேருக்கு வந்திருக்கு. வேதகேதுன்னு ஒருத்தர், நசிகேதஸ்னு ஒருத்தர், இவாளுக்கெல்லாம் கேட்டதுனாலேயே வந்திருக்கு. ஆனா கேட்கறதுனாலேயே எல்லோருக்கும் வரும்னு சொல்ல முடியாது. ஏன்னா எத்தனையோ கோடி ஜென்மாக்களாக நாம் அந்த பாபத்தை எல்லாம் பண்ணி நீங்க அசைய முடியாத அளவுக்கு நம்ம ஆயிட்டோம். அத மறுபடியும் சிரவணங்கள்னாலேயே அது போக்கணும். வேதாந்த வாக்கிய சிரவணம் ஞானத்தை கொடுக்கறதுன்னு மட்டும் இல்ல, இந்த சிரவணமானது மனுஷனுக்கு கேட்கிறவாளுடைய பாபத்தையும் போக்கடிக்கும். தினே தினேக்கு வேதாந்த சிரவணா, ஒவ்வொரு நாளும் வேதாந்த கேட்கறதுல பக்தி சம்யுதா, பக்தியோட நிச்சயமாக இது எனக்கு நன்மையை கொடுக்கும் என்ற பக்தியோட ஒரு ஸ்ரத்தையோட கேட்கிறவாளுக்கு கிருஷ்ண அசீதி பலம் லபே, 80 கிருஷ்ணத்தை அந்த நாம் விரதம் பண்ணினா என்ன பலமோ அந்த பலமானது கிடைக்கிறதுன்னு சாஸ்திரங்கள் சொல்றது. ஆகையால் அப்படி கேட்டுட்டே இருந்து பிறகு நாம மனசுல என்ன சொன்னாரு, என்ன எப்படி இருக்கு, இதுக்கு என்ன சமாதானம்னு மனசுல அப்பப்ப நினைச்சு அதனால தெளிவான ஒரு நிச்சயத்தை அடைஞ்சு பிறகு தியானம் பண்றதுனால ஆத்ம தத்துவத்தை அடையலாம். இதுதான் இதுவரைக்கும் சொன்னதான பதார்த்தம். அப்ப ஆத்மான்னு என்ன, அது எப்படி இருக்கு அப்படின்னு திருஷ்யஸ்வரூபத்தை சொல்றதுக்காக வந்து அந்த திருக்கு இருக்காரு. இதுக்குன்னா பார்க்கிறதுன்னா நம்ம சாதாரணமாக கண்ணால பார்க்கறது சொல்றோம். கண்ணால பார்க்கறது மட்டும் இல்ல, இந்த கண்ணை பார்க்கிறவர் இன்னொருத்தர் இருக்காரு, அதை நம்ம கவனிக்கிறோம். கண்ணு பார்க்கறதுன்னா பேனா எழுதுறது, பேனா தானே எழுதுறது, அல்லது உங்க கைதானே எழுதுறது. ஆனா பேனாவோ கையோ தானா எழுதாது, அதை எழுதும்படி பண்ணணும். யார் எதை எழுதும்படி பண்றாளோ அவளுக்கு எழுது. வெறுமன பேப்பர் கையில பேனா வச்சுண்டு பேப்பர் வச்சுட்டா அசைக்காம இருந்த எப்படி அது இப்படி எழுதணும், இந்த பண்ணணும் அப்படிங்கெல்லாம் தெரிஞ்சிருந்து பண்ணினா தானா உபயோகப்படும். அதனால கருவிகளையே ஆத்மான்னு நினைச்சாங்க, ஆத்மாவை கோட்டை விட்டு இருக்கா. அது இந்த அளவுக்கு நஷ்டம்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த மானிட பிறவி அடைகிறது அவ்வளவு கஷ்டம்னு சொல்லியிருக்க. 84 லட்சம் பதார்த்தங்கள் இருக்கு. கொசுல இருந்து இப்படி ஆரம்பிச்சு 84 லட்சம் ஜீவராசிகள் இருக்க. அத்தனை ஜீவராசிகளையும் இந்த மானிட சரீரத்துல மட்டும்தான் அவன் இந்த பிறவி இறப்பு எனக்கூடியதான
இந்த சக்கரத்தை அழிக்கிறன் இது இவனால மட்டும்தான் முடியும், வேற யாராலையும் முடியாது. தேவலோகத்துல சில பேர் இருக்கா, ரொம்ப ரேர். ஏன் சுவாமி அப்படின்னு கேட்டேன்னா, அந்த ஊர்ல தேவலோகத்துல சுகங்கள் ஜாஸ்தி. சுகத்தோடையே இருக்கான்னு சொன்னா அவனுக்கு வைராக்கியம் வராது. வைராக்கியம் வரலன்னா வேதாந்தத்துக்கு கேட்கக்கூடியதான சூழ்நிலை இருக்காது. சூழ்நிலைன்னா அவன் கேட்க போறான், கேட்காத போனா ஆத்ம தத்துவம் எப்படி வரும்? அதை விட இந்த ஊர்ல தான் வருதுன்னு சொன்னா, இந்த ஊர்லயே மனுஷன் எப்ப வேதாந்தத்துக்கு வரான்னு கொஞ்சம் பார்க்கணும். சின்ன வயசுல வரதில்லை, ஏன்னா ஒண்ணுமே தெரியலையே, நாட் எக்ஸ்போஸ்ட், அவ்வளவுதான். ஒரு உத்தியோகம் வந்ததுன்னு வச்சுங்களேன், அந்த உத்தியோகமே தெய்வம் நினைச்சுட்டு அதோடய மொழி போறான். இப்படி போய் ஒரு 60 வயசு ஆயிடுது. அதுக்கப்புறம் இப்ப ரிட்டையர் ஆயிட்டமே, என்ன பண்ணணும் என்ன இதுன்னு யோசனை பண்றதுக்கே ஒரு 10 வருஷம் ஆயிடுது. சரி, நம்ம கிளாஸுக்கு போவோம், எங்க எது நடக்கிறதுன்னு, எது நிஜமாக நமக்கு நன்மையை கொடுக்கும் அப்படிங்கறது அறியறதுக்கு இன்னும் கொஞ்சம் சமயமா இருக்கு. ஏன்னா மனுஷன்னா சினிமா இருக்கு, டிராமா இருக்கு, மற்ற பதார்த்தங்கள் இருக்கு, பாலிடிக்ஸ் இருக்கு, எத்தனையோ இருக்கு. இந்த மனிதனுடைய மனச முடிச்சுக்கிறதுக்கு எத்தனையோ அம்சம் இருக்கு. ஏதோ ஒரு அம்சம் கவர்றதவனா அதோடய இருந்துருக்க. கடைசியில என்ன பாக்குறாங்க, என்னடா அது ஜென்மா முழுக்க நம்ம சிரமத்தோட எதையோ எதிர்பார்த்து இருக்கோமே, அந்த எதிர்பார்க்கிற பதார்த்தம் கிடைக்கலையே. அது மனுஷெல்லாம் சந்தோஷத்தை எதிர்பார்க்கிறார், சாஸ்வதமான சுகத்தை எதிர்பார்க்கிறார். நமக்கு இருக்கக்கூடியதான இந்த சந்தோஷம் எப்படியுமே எப்பவுமே நமக்கு இருக்காதா என்று எதிர்பார்க்கிறார். இது நடக்கவே இல்லை. அதுக்கு மாறாக துன்பங்கள் நாள் நாளுக்கு ஜாஸ்தியாது. சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது படிக்கணுமே, தனக்கு விளையாடாம படிக்கணுமேன்னு ஒரு கவலை. பெரியவர்களை இப்படி சொல்றாரு, ஏதோ படிச்சாச்சுன்னு ஆரம்பிச்சா உத்தியோகம் கிடைக்கணுமே. உத்தியோகம் கிடைக்கிறது நமக்கு இஷ்டமான உத்தியோகம், இஷ்டமான டர்ம்ஸ்ல கிடைக்கும். சில பேருக்கு அமைகிறது, சில பேருக்கு அமையல. மறுபடியும் அது வரணும் அப்படிங்கிறதாக அடுத்ததாக ஒரு கவலை. இதான பிறகு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, கல்யாணம் ஆச்சு, குழந்தைகள் பிறந்தா, அதை பார்க்கணும், மறுபடியும் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்தாச்சு. இப்படி பார்த்துட்டே இருந்தா சீக்கிரமாக 60 வயசு வந்துருச்சு. நேற்று தான் நடந்தா போல இருக்க ஆரம்பிச்சா போல இருக்கு, 60 வயசு ஆயிடுது. என்ன பண்றது, கஷ்டத்து பூர்த்தி ஆயிடுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இதுக்கப்புறம் உத்தியோகம் இல்லையோ, நான் இந்த மிஸ்லீனியஸ் காரியங்கள் நீங்க தான் பண்ணணும். நீங்க தானே தனியா வேலை இல்லாம இருக்கு, பால் வாங்கிட்டு வருது, பேப்பர் வாங்கிட்டு வருது, குழந்தைகளை பார்த்துக்கிறது, அவளுடைய போக்குவரத்து என்னென்ன இருக்கு எல்லாம் பார்த்துக்கிறது. இப்படி பந்தம் நாள் நாளுக்கு மனுஷனுக்கு பிடிச்சுட்டே இருக்கு. கடைசியில எந்த நிலைக்கு நம்ம வரோம் வேதாந்தத்துக்குன்னா, டிவி நிறைய பார்க்க முடியல, காது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் கேட்கறது. இது போல ஒரு சம்பந்தம் வந்து அங்கம் கலிதம் பலிதம் முண்டம் தசன விஹீனம் ஜாத்தம் தொண்டம், ஒவ்வொரு பல்லா விழுந்துருக்கு. இது போல சந்தர்ப்பத்துல சரி காலம் வந்து அது எது வேலை செஞ்சுட்டு வேற ஒன்றும் தோணலையே, ரொம்ப போரடிக்கிறதுன்னு வந்தா அப்படி வர. இது என்ன, யாரையும் குற்றம் சொல்லல, ஏன்னா இந்த சந்தர்ப்பங்கள் இந்த ஊர்ல இப்படித்தான். அதையும் இந்த ஊர்ல இருக்கிறவர்களுக்கு தான் ஒரு பாக்கியம், ஒரு புண்ணியம். இப்படி மற்ற டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கு எல்லாம் போனேன்னு வச்சுக்கேன், சவுதார்காடு நாட்டார்காடு இவைகள்லாம், அங்கெல்லாம் இதை சொல்றதுக்கோ கேட்கறதுக்கோ ஆளே கிடையாது. அப்படி ஏதோ பகவத் அனுகிரகத்தினால கிடைத்த பிறகு அப்புறம் அதை நமக்கு புரிஞ்சுண்டு அப்படி வரும். அதனால எல்லா பிறவிகளையும் மிக சிறந்ததான பிறவி என்ன சொல்ற, சாஸ்திரங்கள் என்ன சொல்றது, மனுஷத்துவம் முமுட்சுத்துவம் மகாபுருஷ சம்ஸ்ரய. மனுஷனாக பிறக்கிறது ஒண்ணு ரொம்ப அரிது. அப்படி பிறந்துட்டான்னு வச்சுங்களேன், அவனுக்கு முமுட்சுத்துவம் கிடைக்கணும், மோட்சத்துல ஆசை கிடைக்கணும். எப்ப வரும், ராகிகள் நடுவுல இருந்தா வராது. எல்லாரும் அதை பார்க்கணும் இது பார்க்கணும், இப்ப காசு சம்பாதிக்கணும், வீட்டுல குழந்தைகளோட சம்பாதிந்த ஆனந்தமா இருக்கணும்னு நீங்க பார்த்தீங்களேனால் இது வராது. ஸோ இதை கேட்கறதுக்கு இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை சத்சங்கம் கிடைக்கணும். அதனால மோட்சத்துவம். அதுக்கப்புறம் என்னடா மகாபுருஷ சம்ஸ்ரயா,
மகாபுருஷால் யாரு? வேதாந்தத்தையே ஊரிண்டிருக்கிறவா. அப்படிப்பட்டவாளோட நம்ம சம்பந்தம் வேற ஒன்றும் சொல்லல. அவளை நம்ம மாத்திரம் அப்படியே சேர்த்துக்கணும் இந்த பொம்பெல்லாம் கிடையாது. அவளோட பேசிட்டு இருக்கணும். அவ இருக்கிற இடத்துல இருந்தா போதும். அப்படி மகாபுருஷ சம்சய துர்லபம் திரயமேவ ஏதது. இந்த மூணும் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி ஒரு மானிட ஜென்மா கிடைச்சு இது ஒரு சான்ஸ். ஏன்னா இந்த ஜென்மாவை தான் கடைசி ஜென்மாக ஆக்கிக் கொள்ளலாம். நம்பர் 1. ரெண்டாவது என்னென்ன, அப்படி பண்ணாத போனாலும் அடுத்த ஜென்மா நல்ல இடத்துல தான் வரும். பகவான் என்னது, நகி கல்யாண கஷ்டது துர்கதிம் தாதகச்சதி. என்னை அண்டினவன் நல்ல வழியில இருக்கிறவனுக்கு ஒரு நாளும் துன்பம் வராது அப்படின்னு சொல்லு. ஆகையால் அது ஒண்ணு. அதனால நீங்க யாருமே மனச தளர விடாதீங்க. ஏன்னா நல்ல காரியம் ஆரம்பிச்சுட்டோம். அது முழுவா வருதா இல்லையாங்கிறது இல்ல. இப்ப ஆரம்பிச்சதுதான் மரணானந்தரம் போயிடுமோ சுவாமி? போகவே போக இந்த சரீரத்துல இருந்து பிராணன் போற சந்தர்ப்பத்துல சமுத்ராமந்தம் பிராணானுத்ராமதி. இந்த சரீரம் கிளம்பல காலத்துல அவனுக்கு பூர்வ பிரஜாச்சா, இந்த கர்மாக்கள் என்ன, நீங்க பண்ணியதான செயல்கள் என்ன, கேட்டதான வேதாந்தங்கள் என்ன, இந்த மனசுல இருக்கக்கூடியதான சம்ஸ்காரங்கள் என்ன, இவைகள்லாம் மனுஷனோட போறது. அந்த லோகத்துக்கு போன பிறகு, பிரம்மாதி லோகங்களுக்கு போன பிறகு என்ன ஆறுதுன்னு, அவன் சில ஜென்மாக்கள் அனுப்புறான் ராஜாவாக பிறக்கலாம், இல்ல ஒரு பிராமணனா ஏழ பிராமணனா பிறக்கலாம். இது ரெண்டு தான். அதுல அந்த பிறந்த சந்தர்ப்பத்துல இதுக்கு முன்னால் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த இடம் இருக்கணும், இப்படி இருக்கணும், நல்லவாளுடைய சம்பந்தம். யார் நல்லவா யார் கெட்டவான்னு தெரியாது. எப்படி நல்லவாளுடைய ஒரு சம்பந்தம் கிடைக்கணுங்கிற கிடைக்கும்படி அவ வீட்டிலேயே பிறக்கும்படி பண்றார் பிரபன். சத்திரதம் புத்திதம் யோகம் லபதே பௌவதைகம். அதனால இப்ப நம்ம வாசிச்ச வேதாந்தம், கேட்ட வேதாந்தம் இன்னைக்கு நமக்கு மறந்தா போல இருக்கோ. போன கிளாஸ்ல என்ன நடந்ததுன்னு தெரியாது, எங்க இருக்கும்னு தெரியாது. வச்சதான அந்த பேப்பர் கூட அது எங்கேயோ கீழே விழுந்திருக்கும், ஞான பத்திரம். எப்படியே கவலைப்படவே வேண்டாம். ஏன்னா இவைகள்லாம் போனாலும் கேட்கறது அப்படியே மனசுல நின்று இருக்க. அத அங்கே குலே பவதி தீமதாம் தத்ரதம் புத்திதம் யோகம் லபதே பௌர்வதைகம். இந்த ஜன்மால நீங்க என்னென்ன பண்ணினீங்களோ இவைகள்லாம் அப்பொழுது ஞாபகத்துக்கு வரும். லபதே பௌர்வதேகிகம் யததேச ததோ பூயா. எங்க விட்டானோ அங்கிருந்து முடிச்சுக்கலாம். ஒரு 400 பக்கம் வாசிச்சார், என்ன பண்றது, போயிடுதேன்னு கேட்காதீங்க. மற்ற பதார்த்தங்கள்ல போயிடலாம். ஆனா இந்த சாஸ்திரத்துல எப்படி, இங்க 400 பக்கம் வாசிச்சோம்னா அடுத்த விரைவில் 401வது பக்கம் வாசிச்சா போதும். ஒரு நாளும். அதனால்தான் நைகஷ்டம் அப்படி ஜாத்கர்மக்கிறது ஒரு ஒன்றும் பண்ணாம ஒன்றால் இருக்க முடியாது. அதே மாதிரியே நகை கல்யாண கஷ்டத்து யாரும் சரி அவன் கெட்ட வழிக்கு போக போறதில்ல அப்படின்னு பகவான் நமக்கெல்லாம் ஒரு சத்தியத்தை பண்ணி கொடுத்துருக்க. துர்கதிங்கிறது உங்களால எடுத்து நினைச்சு பார்க்க முடியாது. அவனோட தண்ணிக்கு நம்ம சொல்லக்கூடியதான மகா பாபங்கள் உப பாபங்கள் எல்லாமே உங்களால முடியாது. ஒருவேளை உங்க மனசுல இருந்த போதிலும், ஏதோ ஒரு ஜன்மால பண்ணி இருந்த போதிலும், இந்த வேதாந்தம் வாசிக்கிறதுனால அவ எல்லாம் அழிஞ்சு போயிடும். அப்படி உயர்ந்ததான ஒரு ஸ்வரூபம் அந்த வேதாந்தங்களில் ஆத்மாவை சரீரத்தை விட தனியா இருக்குன்னு பார்க்கணும். ஆத்மா எப்படி இருக்கு இதோட சம்பந்தப்படல. ஆனா நம்ம என்ன பண்ணிருக்கோம், அதையும் கலந்து பார்க்கணும். அதனால நமக்கு முக்கியமா என்ன தெரியணும், சரீராதிகள் ஆத்மா இல்ல. மனிதனுக்கு வரக்கூடியதான எல்லா விதமான துன்பங்களோ இன்பங்களோ அவனுக்கு சரீரத்தோட சம்பந்தம் வைக்கின்றதுனாலதான் வந்திருக்கு. பாருங்க, தலைவலி கால்வலியில எப்படி இருக்கு, சரீரத்துலதான் இருக்கு. யாராவது உங்களை பேசா அது மாதிரி சொன்னா இது மாதிரி சொன்னா ஒரு கமெண்ட் அடிச்சா மனசு கஷ்டமா இருக்கு. மனசை நான் நினைச்சதுனால ஏதோ இப்படி நான் தீர்மானம் பண்ணினேன், அயால் வாழ்க்கையில இப்படி போக வேண்டியதா இருக்கு, முதல்லயே அந்த இது இருக்கா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றா. அது புத்தி பண்ண தப்பு. என்ன பண்ண, நீங்க ஒண்ணும் பண்ணல.
ஐஐடியில சீட் வந்திருக்கு சார், ஆனா என்ன பண்றதுன்னா இதை எடுத்துக்காம இருந்தேனே அதை எடுத்துட்டேனே அதனால்தான் கீழே போயிடுதேன்னா யாருக்கு என்ன தெரியும்? மனுஷனுடைய வாழ்க்கையில அவனுடைய போக்கு எப்படி இருக்குன்னு பகவானுக்கு தான் தெரியும், மனுஷாவுக்கு தெரியும். ஆனா அந்தந்த சந்தர்ப்பத்துல நம்ம ஏதோ ஒரு டெசிஷன் எடுத்திருக்கோம். எல்லாம் ஆனப்புறம் கடைசி டெசிஷன் தெரியுமா? நான் வேதாந்தத்தை கேட்கறது வேற ஒண்ணும் இல்லை. ராமாயண மகாபாரதாதி கிரந்தங்கள்ல பல முறை கேட்டு கேட்டு கடைசியில என்ன ஆச்சு? இந்த வேதாந்தத்தை கொண்டு வந்து தள்ளி இருக்கு. அங்கெல்லாம் அதெல்லாம் இதெல்லாம் சொல்றதுன்னு எல்லா புராணங்களும் எல்லா இதிகாசங்களையும் பாகவதாதி கிரந்தங்கள், நாராயணியம் அப்படிப்பட்டதான கிரந்தங்கள், முகபஞ்சந்தி போற கிரந்தங்கள் எல்லாம் கடைசியில பார்த்தா என்ன ஆச்சுல்ல, கங்கா நதி எப்படி சமுத்திரத்துல ஓடி ஓடி போய் கடைசியில அந்த சமுத்திரத்தோடு சேர்றதோ அதே விதமாக தமேதம் வேத அனுவசனேன பிராமணா விவிசந்தி யஜ்ஞேன தானேன தபசா நாசகேன இப்படிப்பட்டதான பதார்த்தங்கள் பல ஜன்மாக்கள் நீங்க பண்ணியதான வேதாத்தியனங்கள் என்ன, யஜ்ஞ யாகாதிகள் என்ன, விரதாதிகள் என்ன, 4 பேர் கொடுத்த தானம் என்ன, வேதத்தை விடாம படிச்சதான ஒரு புண்ணியம் என்ன, அவைகள்லாம் சேர்ந்து தான் இந்த மனிதனுக்கு விவிதிசந்தி. விவிதிஷா அறியறதுக்கு ஆசை. அந்த அறியறதுக்கு ஆசை உண்டு பண்ணிட்டு ஒரு 10 கிளாஸுக்கு நீங்க வர வேண்டியதுதான். அதுக்கப்புறம் உங்களால் வராம இருக்க முடியாது. இதெல்லாம் சார் ரொம்ப இருக்கிறது மாட்டின்டா கஷ்டம். என்ன மாட்டிக்காத போனா தான் கஷ்டம், மாட்டின்டா கஷ்டம் இல்லை. ஏன்னா நமக்கு மற்ற பதார்த்தங்கள் விட்டு போறது, வாழ்க்கையில் இருக்கக்கூடியதான இன்பங்கள் துன்பங்கள் அட்டாச்மெண்ட்ஸ் இவைகள்லாம் அதோட இல்லையா? நீங்க அதோட தான் இருக்கிறத பார்த்த. ஆனால் அந்த சந்தர்ப்பத்திலேயே உங்க மனசானது அந்த சாந்திய தானா தேடுறது. தேடிண்டே இருந்தா ஒரு நாளுக்கு நிச்சயமா கிடைக்கும். உங்க வீட்லயே ஏதோ வச்சு விட்டு எங்க வச்சு ஞாபகம் இல்லை. அதே வயசான பேரு சின்ன வயசுல கரெக்டா புடிச்சுட்டே இருப்பான். வயசான பேரு எங்கேயோ வச்சிருக்கிறத தேடணும்னு சொன்னா வீடு முழுக்க தேடுவா யாரு அங்கேதான் இருக்கு. எப்ப வீட்டுக்குள்ள இருக்குன்னு ஒரு நிச்சயம் இருந்து தேடுறதோ இனி கிடைக்காத போனாலும் கொஞ்ச நாள் ஆனா நிச்சயம் கிடைச்சுதான் ஆகும். அதே போல இந்த ஆத்ம தத்துவமும் அப்படித்தான். இது இருக்கு ஆத்ம தத்துவம். ஆத்மா இல்லையேன்னு உங்களால சொல்ல முடியாது. ஏன்னா நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த நானுக்கு காரணமா இருக்கக்கூடியதான சுரூபம் இல்லாம தோணுமா? அப்ப அந்த சுரூபம் இருக்கு நமக்கு. இருந்தாலும் எப்படி இருக்குன்னு தெரியும். என்ன வேற பதார்த்தங்கள்லாம் நான் என்ன பண்றது? அதை தேடி கண்டுபிடிக்கணும். நலம் தமயந்தி அவ விவாகத்தை தீர்மானம் பண்ணிவிட்ட தமயந்தி உலகத்துல இருக்கக்கூடியதான எல்லா பெண்களும் ரொம்ப அழகுன்னு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாச்சு. எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, தேவலோகத்திலையும் தெரிஞ்சு போச்சு. இவ்வளவு அழகான ஒரு பெண்மணி இருக்கா, இவளை கல்யாணம் பண்ணி எப்படின்னா சுயம்பரம் அவளாதான் சூஸ் பண்ணுவா அப்படின்னு தேவலோகத்தை கூட சில பேர் வர ஆரம்பிச்சு விட்டாலாம். ஏன்னா அவ்வளவு அழகா இருக்கு அப்படிங்கிற அபிப்பிராயம். ராஜாக்கள்லாம் வந்து இருக்கா. அங்கே என்ன பண்ணியிருக்கார், அந்த சில தேவதைகள் அக்னியை வாழலாம் என்ன பண்ணிருக்க பூலோகத்துக்கு வந்து இப்ப நம்மளோட கம்ப்ளீட் பண்றதா சாதாரண மனுஷாலா இருந்து நாமும் இருந்தோம்னு வச்சுங்களேன். அப்ப நாம் தோத்து போய் இன்னொருத்தர் நம்மளோட ரொம்ப கீழே வைக்கிறவன் ஜெயிச்சா எப்படி இருக்கும்? அது யாருக்கு ஜெயம் வரும்னு தெரியாது. தமயந்தி யாருக்கு இருக்கிற மாலை போடுறான்னு தெரியாது. நாளைக்கு நம்ம ஊருக்கு போனோம்னா சொர்க்கலோகத்துக்கு இந்திரனும் சந்திரனும் அக்னியும் ஐயோ இவெல்லாம் போனோம் சார், உங்களெல்லாம் யாரும் சட்டையே பண்ணலன்னு வச்சுங்களேன். யாரோ ஒரு கல்யாணம் பண்ணிருக்காவ அப்படின்னு வந்தா ரொம்ப அவமானம் இல்லையா? ஆகையால் என்ன பண்றதுன்னா பூலோகத்துக்கு வந்தா வந்து என்ன பண்ணினா நகமான ஒரு நலன் இருக்கான். அந்த நலன்கிட்ட போனா எங்களுக்காக நீங்க ஒரு காரியத்தை பண்ணி வைக்கணுமேன்னு கேட்டான். அவர் சொன்னார், ஏதோ சில பேர் இவர் ஹெல்ப் பண்றதே சகாயம் சுபாவம் தனியா சரின்னு சொல்லுங்க, என்ன வேணும் என்னால பண்ண முடிஞ்சா பண்றேங்க, உங்களால நிச்சயமா முடியும்னு. என்ன சொன்னார், இது போல நாங்கெல்லாம் வந்திருக்கோம், இதுக்கு நீங்க எங்கத்தான் கல்யாணம் மனுஷாரை விட தேவார கல்யாணம் பண்ணா உங்களுக்கு வாழ்க்கையில ரொம்ப நன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வரணும் அப்படின்னு இவர் சொல்றார். நானும் அதுக்காகத்தானே வந்தேன். இருந்தாலும் அவர் சொந்த காரியத்தை பண்ண முடியுமோ இல்லையா? ஏன் நான் பண்றேன்னு ஒத்துண்ட பிறகு என்ன ஆச்சுன்னா இவாள் என்ன பண்ணீங்கன்னா
அந்த நகமான நலன் இருக்கானோ இல்லையா, அந்த நலனுக்கு ஒரு மந்திரத்தை உபதேசம் பண்ணினார். அந்த மந்திரம் எப்படின்னு, நம்ம போனா நம்ம உள்ள போறது வேற யாருக்கும் தெரியாது. நீங்க உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு யார் நினைக்கிறாளோ அவள்கிட்ட போய் சொன்னா சரி, மற்றவர்களுக்கு யாருக்கும் நீங்க போறது தெரியாது. அந்த மந்திரத்துக்கு பேருன்னா திரஸ்கரணி. அது எங்க இருக்கு, நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லாது, விவகாரம் முழுக்க அது விவகாரம்னா திரஸ்கரணின்னு வேற மந்திரம். அதை உபதேசம் பண்ணினா இவர் அந்த புறத்துக்குள்ள போகணும். அந்த புறத்துல அந்த பொண்ணு இருப்பா, அதே போல அவளுக்கு தோழிகள்லாம் இருப்பா, வேலைக்காரர் எல்லாம் பெண்களா தான் இருப்பா. உள்ள ஒரு ஆணும் இருக்க முடியாது. இவர் போகணும் அங்கே. எப்படித்த ஆனா விவகாரம் என்ன, போறேன்னு ஒத்துண்டார். இவருக்கு அந்த பெண்கள்லாம் இந்த பக்கம் போறது அந்த பக்கம் போறது இதெல்லாம் நல்லா தெரியுது. ஆனா அவளுக்கு இவர் தெரியல. அப்படியே போனார். கடைசியில தமயந்தியை கண்டுபிடிச்சார். அந்த தமயந்தியை கண்டுபிடிச்ச பிறகு இது போல நான் நார்மலா சொன்னேன். அந்த அம்மா காதல கேட்டுடா, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு மற்றவெல்லாம் வரான்னு சொன்னா ரொம்ப சந்தோஷம் தானே, எல்லாம் கேட்டுடா. ஆனால் கடைசியில என்ன ஆச்சு தெரியுமோ, நான் நீங்க சொன்னேன் கேட்கிறேன் சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லிவிடுங்கன்னு சொன்னா, நான் இவரை தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லல. கடைசியில என்ன ஆச்சு, இவரும் வெளியில வந்துட்டார். வெளியில வந்தப்ப இந்த தேவதைகளுக்கு இப்ப நீங்க சொன்ன காரியத்தை நான் பண்ணிட்டேன் சொல்றேன் பாக்கிறேன்னு சொன்னாங்க. இவர்களுக்கு அப்பவும் நம்பிக்கை இல்லை. சில சமயத்துல பாருங்கோ, ஒரு முக்கியமான காரியம் ஆகுமா ஆகாத காரியம் முடிகிற வரைக்கும் மனசுல பரபரப்பு இருந்துட்டு தான் இருக்கும். இவன் அடுத்ததான ஒரு பிளான் போட்டான். என்ன ஆச்சுன்னு, அவன் நலன் தானே கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருந்துட்டு இருக்கா. நாங்க 4 பேரும் நலனா வேஷம் போட்டுருவோம், ஐடென்டிக்கலா. ஒரு நெஜம் நலன், மீதி நாளும் பொய் நலன். இவன் என்ன பண்ணினாங்க, 5 பேரும் அங்கே கல்யாணத்துக்கு பங்கன் அழியும்னு பேர். இவன் 5 நாளும் வரிசையா நிக்கிறான். தமயந்தி ஸ்வயம்பரத்துக்கு வந்திருக்கா, கையில புஷ்பத்து மாலையோட வந்திருக்கா. இங்க நலன் மாதிரியே இங்க பேரோட 4-5 பேர் நிற்க. இந்த சரியான நலனை ஒரிஜினல் நலனை பூலோகத்துல மனிதனா இருக்கக்கூடியதான நலனை கண்டுபிடிக்கணுமே, எப்படி ஆச்சு அப்படிங்கிறது ஒரு கவலை. அதுக்கப்புறம் அவன் இஷ்ட தெய்வத்தை நினைச்சா, அப்ப அந்த தெய்வானுகிரகத்தினால என்ன ஆச்சுன்னு, இவன் 4 பேரும் 2 இன்ச்சும் மேல பூமியில கால் படாம இருந்துக்கிறான். அதை பார்த்து கண்டுபிடிச்சு, ஓஹோ இவர்ல தேவதைகள் நமக்கு நல இவர் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நகாரோத்தர அலகாரமாக நலான்னு யார் நிஜமா இருக்காளோ அவளை மட்டும் கல்யாணம் பண்ணிட்டான்னு அந்த கதை போறது. அப்படி இல்லை. ஆனா அது நமக்கு எங்க தேவையில்லை. ஆனா விவகாரம் என்ன அப்படின்னு சொன்னால், நிச்சயமாக இந்த ஆத்ம தத்துவமானது இங்கத்தான் கிடைக்கும். பரலோகாதைகள்ல போனாலும் ஆக விடாது. நலனை கல்யாணம் பண்ணிக்கிறது, தமயந்தியை கல்யாணம் பண்ணிக்கணும் எனக்குடையதான ஆசை அவளை விட்டுதா, விடவே என்ன. அதனால தேவதைகளுக்கு கூட அவன் ஐயர் தகத்துல இருந்துட்டு இருக்க, அவன் நினைச்சதை சாதிச்சு விடலாம் அப்படின்னு இருந்த போதிலும் இதை நினைச்சாலும் சாதிக்க முடியாது. குருமுகமாக நீங்க உங்களை தத்துவத்தை அறிந்தால்தான் சாதிக்க முடியும். இது இதனுடைய வழி. என்ன பண்றது, இதை தவிர வர வழி இல்லை. நான் அப்புறம் போட்டுக்கலாம்னு சொல்லிவிட்டு ஒரு 50-60 பிறவிக்கு பின்னால மறுபடியும் இங்கதான் வரப்போறேன். ஏன்னா ஞானாதேவத கைவல்யம், ஞானத்தை தவிர வர வழி இல்லை. மேக்சிமம் என்ன பண்ணுங்க, சில உபாசனைகளை பண்ணி மனசை கூர்மையா வச்சுங்க, அதனால சீக்கிரமா அடையலாம். ஆனா விவகாரம் என்ன, ஞானம் வந்தாத்தான் மோட்சம். ஆகையால் அந்த ஞானத்துக்காக நம்ம முழு பிரயத்னோட இறங்கணும். இது மனுஷனாலத்தான் முடியும், மற்ற தெய்வங்கள்னால முடியாது. இது வரைக்கும் சொல்லியோ. அடுத்ததாக சொல்ல, சரீர புத்தேந்திரிய துக்க சந்ததி. இந்த சரீரம் என்ன, புலங்கள் புத்தி என்ன, இந்திரியங்கள் என்ன, இவாட்டிய துக்க சந்ததி. சரீரத்துல நான் எனக்கூடியதான எண்ணம் இருந்தால் தான் இவை எல்லாம் சேர்றது. அந்த எண்ணம் இல்லாம பண்ணிக்கணும்னு சொன்னா அதற்கு ஒரு நெசசிட்டி வந்தா தான் மனுஷன் பண்ணுவான். பரத சாதாரணமாக ஒரு காரியத்தை பண்ணும்போது நீங்க சொன்னாலேயானால் பண்ற சார் அப்படின்னா, அதுக்கப்புறம் என்னடா வேற காரியங்களும் நமக்குலாம் ஆயிட்டான். இது பண்ணித்தான் ஆகணும்னு ஒரு நிர்பந்தம் இருந்தால்தான் அந்த வேலையை முடிக்கிறான். இந்த நிர்பந்தம் எங்க, மனுஷ சரீரத்துல வருதே தவிர மற்ற சரீரத்துல தேவாய சரீரத்துல வரவை. ஆகிய சரீர புத்தேந்திரிய துக்க சந்ததி.
நம்மே இது எனக்கு இல்லை, இந்த துன்பங்கள்லாம் சரீரத்துக்கு இருக்கே தவிர எனக்கு இல்லை அப்படின்னு சரீர புத்தீந்திரிய துக்க சந்ததி நமே நம். அதோட இல்ல, அவைகள்லாம் நான் இல்ல. அவைகள்னா என்ன? சரீரம் நான் நினைக்கிறது, புலன்களை நான் நினைக்கிறது, புத்தியை நான் நினைக்கிறது, பிராணனை நான் சொல்றது. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அதுக்கு தகுந்தவரான மற்ற காரியங்களை பண்ணிட்டு இருக்கான். நான் 62 கிலோ சார் அப்படிங்கிறான் ஆத்மாவா. நாங்கிற ஆத்மாவுக்கு கேட்கறது வெயிட் இருக்கா? 62 கிலோ 65 கிலோ அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு? அவனுடைய சரீரத்துக்கு வெயிட், ஆத்மாவுக்கு வெயிட் இல்லை. அதே வேலை நான் வெளுப்பா இருக்கேன், நான் கருப்பா இருக்கேன், நான் நீளமா இருக்கேன், இப்படி எல்லாம் சொல்றான். இது எல்லாம் உங்க சரீரத்துக்கே தவிர உங்களுக்கு இல்லை. ஒரு காலத்துல இது நமக்கெல்லாம் ரொம்ப சுகத்தை கொடுத்தது, கர்வத்தை கொடுத்தது, எல்லா விட நான் தான் அழகானவன்னு ஒரு கர்வத்தை கொடுத்தது. அதுலயும் 10 பேர் நம்மள சொன்னார்னு வச்சுக்கலேன், என்ன பர்சனாலிட்டி சர்வர் அப்படின்னு சொன்னார்னா அவனுக்கு மேல கர்வம் உங்களுக்கு வந்திருக்கு. இது என்னாச்சுன்னா ஒரு சந்தர்ப்பத்துல இதுக்கு சரீரம்னு பேரே வச்சிருக்கோம். என்னன்னா சீரியதே இது சரீரம், கண்டினியூஸ் டிட்டீரியரேஷன் இருக்கு. இந்த சரீரம் இருக்க ஏதோ ஒரு 30 வருஷம் வரைக்கும் வளர்ந்தது. அதுக்கப்புறம் அன்னில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அது என்னாச்சு க்ஷீணிச்சே போறது. ஆனாலும் நம்ம அதை கவனிக்கல. அப்படி போயிட்டு இருக்காரு. எப்ப கவனிக்கிறேன்? ஒரு 65 வயசான பிறகுதான் சீனியர் தெரிதல். அவனே பேர் வச்சுட்டான் பாருங்க. அப்படியே சீனியர்னா சீக்கிரமா போகணும்னு அர்த்தம். ரிட்டையர்மெண்ட் யாரும் சீனியருக்கு தான் முன்னால, அது மாதிரி அவனே போற பேரை வச்சுட்டு இருக்கான். அப்படி சீனியர் அதுக்கு போறாது மோஸ்ட் சீனியர் விருதன் 80 ரூபாய் அடுத்துதான். இப்படி வச்சுட்டு இருந்த மனுஷியால் பாருங்க, இந்த சரீரத்தை தான் நான் சொல்லிட்டு இருக்கானே தவிர இதுக்கு அப்பாற்பட்டதான ஆத்மா இருக்குன்னு கண்டுக்க மாட்டேங்கிறானே. ஆனா வஸ்துதான் யோஜனை பண்ணி பாருங்க. நமே சரீரம் நகாரம் மம நிர்விகாரதா. இந்த சரீரம் நான் இல்ல, இது என்னுடைய சரீரமும் சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கு வந்ததான மற்ற பதார்த்தங்கள்லாம் நம்மளை ஹிம்சப்படுத்துறதுங்கிறது தெரியுது. ஆனா விவகாரத்தில் டே டு டே ஆக்டிவிட்டிஸ்ல நம்ம சரீரம் தான் ஆத்மான்னு நினைக்கிறோம், புலன்கள் தான் ஆத்மான்னு நினைக்கிறோம். ஆகையால் நம்ம என்ன பண்றது? தப்பான காரியம் பண்ணிட்டு இருக்கோம். ஆகையால் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்படி இங்க இருந்து பாரிஸ் போகணும்னா 21ன்னு சொல்லிவிட்டான். அந்த பஸ்ல ஏறுறாங்க. இவன் இந்த 1 ஞாபகம் சொல்ற முன்னா இருக்கிற 2 ஞாபகம் 41 ஏறிட்டான். அதுக்கு அதிகம் பலம் வேகமா போகுமோன்னு நினைச்சாங்க. அது வேற எங்கேயோ போகுது. அதனால கரெக்டா இருக்கலாம். அத மறக்காம குரு சொன்னதையும் சாஸ்திரங்கள் சொல்றதையும் மறக்காம வச்சுட்டேன்னு வச்சுங்களேன், சுனாயாசமா போயிடுது. அதனால நாமே நகாரம் மம நிர்விகாரதா அசத்வஹே தோஷ்ட ததைவ சந்ததே. அதே போலயே இந்த துன்பங்களுடைய கூட்டம் இருக்க பார்த்தீங்களா, அதுக்கு ஆதாரமா இருக்கக்கூடியதான சரீராதிகள் இருக்க பார்த்தீங்களா, அத்தனையும் வசுதாக யோசனை பண்ணியான உண்மையானது இல்லை. சொப்னத்துல பல பதார்த்தங்களை பார்க்கிறோம். பார்க்கிறப்பெல்லாம் நான் தூங்கம் துக்கம் இருந்துட்டே இருக்க, அந்த பொருள்கள் இருக்கா போலதான் காணப்பட்டது. ஆனா விவகாரம் என்ன, முழிச்சுண்டமே எப்ப முழிச்சிருக்கிறீங்கிறது அது வேற. அது சின்ன சின்ன சொப்னமாகவும் ரொம்ப தாக்காத சொப்னமாகவும் பாப்பத்தினால வராத சொப்னமா இருக்குமே, அப்படி தூக்கத்துக்கு போயிடுவேன். அதுக்கப்புறம் என்ன காலம் பிறகு ஏதோ பார்த்தேனே, ஏதோ நிக்கிறது. என்ன வேதாந்திகளுக்கெல்லாம் அப்படித்தாட்டான். 1 hour கேட்டுட்டு வீட்டுல போய் என்ன சொன்னாங்க, நேற்று சொன்னதான் இன்னைக்கு சொன்னாங்க. நேற்றுக்கு என்ன சொன்னாங்க, அது முன்னாள் சொல்ற விவகாரம் எதுவும் ஞாபகம் இருக்கிறது இல்ல. அது மாதிரிதான் சில சொப்னங்கள் ஞாபகமே இருக்கிறது இல்லை. நமக்கு என்ன பார்த்தோம் என்ன எது தெளிவா ஏதோ ஆரம்பிச்சது இங்கேயோ முடிஞ்சது. ஆனா சில சொப்பம் இருந்தது கட்டுல இருந்து கீழே விழா போல சொப்பம் விழுந்துடும். விவகாரம் முழுக்க என்னடா அப்படி ஷாக்கா இருக்கக்கூடியதான சொப்னங்களும் வருது. ஆனா எப்படி இருந்தாலும் எழுந்துன்றதுமே என்னாச்சுன்னு அத்தனை சொப்னங்களும் போயிடுது. அதே விதமாக நாம இன்னும் முழிச்சுக்கல. வேதாந்த ஞானம் வந்த பிறகுதான் நிஜமா முழிச்சுக்க போறோம். அந்த முழுப்பு இருக்குன்னா இந்த சொப்னாதிகள் மாதிரி இருக்கக்கூடியதான விவகாரங்கள்லாம் ஒண்ணும் இல்லாம போயிடும். அப்படியே சந்ததே புலன்களுடைய கூட்டமானது அசத்வஹேதோ உண்மையா இல்லை, அசத்து. அதனால அசத்வமஸ்யாக ஸ்வபதோ தர்ம திருஷ்யவது
எப்படி இருக்கு? ஸ்வபதோஹி திருஷ்யவது. தூங்கும் காலத்துல உங்களுடைய தூக்கத்துல வந்ததான ஸ்வப்னம் எப்படி முழிச்சுண்டதுமே ஒண்ணும் இல்லையோ அதே போலதான் நம்ம பார்க்கக்கூடியதான பதார்த்தங்கள் எல்லாம் மரணானந்தரம் ஒண்ணு கிடையாது. இங்க இருந்து பிராணம் விட்டா அடுத்த கணம் என்ன ஆச்சுன்னா விடுறதுக்கு முன்னாலேயே புலன்கள் மனசுல ஒடுங்க, மனசு பிராணன்ல ஒடுங்க, பிராணன் பஞ்சபூதங்கள்ல ஒடுங்க, அந்த ஜீவனோட சேர்ந்து சரீரத்துக்கு மேல வந்து அதுக்கப்புறம் அடுத்ததாக பரலோகத்துக்கு அவன் சூரிய கிரணங்கள் அழிச்சுன்னு போயிட்டே இருக்கு. என்ன ஆச்சுன்னா இவன் இங்க பண்ணதான எல்லாத்தையும் மறந்து விட்டான். ஒன்னும் ஞாபகம் இல்லைன்னு இந்த ஜென்மால பண்ணியதான ஒன்னும் ஞாபகம் இல்லை. பக்க லோகத்துக்கு கொண்டு போறான், அங்க இருந்து மற்ற லோகத்துக்கு போறான். அந்த லோகத்துக்கு போறோம் அந்த போகங்கள்ல இருக்கானே தவிர நமக்கு எப்படி முன்பிறவியில நடந்ததான விஷயம் ஞாபகம் இருக்கா? போன பிறவியில என்ன பண்ணினே இது என்னமா இருந்தது தெரியறதோ? ஒரு ஆதார் கார்டையாவது எடுத்துட்டு போயிருக்கலாமோ இல்லையோ? ஒண்ணுமே இல்லையே. அதே மாதிரிதான் நமக்கும் மேல் லோகத்துக்கு போன கூட இதோட ஞாபகம் இருக்காது. அது எப்படி பகவான் மறுபடியும் சுற்றி பண்ணினா தானா அந்த சந்தர்ப்பத்துல மனுஷனா பிறந்த அந்த வாசனையினால மறுபடியும் அதே வழியை புண்படுத்தும் அவ்வளவு. ஆகையால் இதை ஞாபகம் வச்சுங்கோ. சரீரமோ புலன்களோ மனசோ இவைகள்லாம் நான் இல்லை. நான் என்கிறது இவைகளுக்கு அப்பாற்பட்டு இவைகளை வேலை செய்ய வைக்கிறதற்கு அதுதான் நான். அது அங்கே சொல்ற சரீர புத்தீந்திரிய துக்க சந்ததி நமே. சரீரமோ இந்திரியங்களோ புலன்களோ புத்தியோ இந்த துக்க சந்ததி, இந்த துன்பத்தினுடைய ஒரு கண்டினியூஸ் ஃபார்ம் இருக்கிறதுல அது நகமாக எனக்கு இல்ல. சரீரம் புலன்களோட நீக்கிறது, மனசோட நீக்கிறது, அவ்வளவுதான். அதுக்குள்ள போகல. நகாகம் மம நிர்விகாரதா. அதே போல நானும் இல்லை. ஏன் நிர்விகாரதா? என்னுடைய ஆத்மா ஒரு மாறுதலையும் அடையாது. மாறுதல்லாம் சரீரத்துல இருக்கே தவிர நமக்கு இல்ல. இந்த சரீரம் கொஞ்சம் கொஞ்சமா சீரியதே இது சரீரம் இது காய்ண்டே இருக்குங்கிறதுக்காக தான் சரீரம்னு பேரே வச்சிருக்க. ஆகையால் நகாகம் மம நிர்விகாரத அசத்வஹே ரோஷ்டததைவ சந்ததே அசத்வமஸ்யாஹ ஹி திருஷ்யவத் இதந்து சத்யம். இவ நான் ஒண்ணு நிஜமான சொல்றேன். மம நாஸ்தி விக்ரியா. இந்த ஆத்மாவுக்கு ஒரு நாளும் மாறுதல் கிடையாது. விக்ரியா விகாரஹே துர்நகி மேத்வயஸ்வதா. இது என்னிடத்துல ஒரு மாறுதலுக்கு வேண்டியதான ஒரு காரணமும் இல்லை. எந்த பொருள் பிறந்ததுன்னு இருந்தது வந்ததுன்னு சொன்னேனால் அதுக்கு 6 டிரான்ஸ்பர்மேஷன் இருக்கணும். முதல்ல ஒரு நாளைக்கு பிறக்கணும். பிறந்த கணம் தான் அந்த ஒரு செகண்ட் தான் தருது. அதுல இருந்து என்னன்னா இருக்கான் குழந்தை பிறந்ததுன்னு சொல்லி மாப்பிள்ளைக்கு ராத்துக்கு சம்பந்திகளுக்கு அனுப்புற இன்ஃபர்மேஷன். பழங்கள் கொண்டு போய் ஒரு பட்டு துணியில அந்த குழந்தைகளுடைய பாதத்தை அப்படியே சந்தனத்தை விட்டு பூசி அதை எடுத்துண்ட புஷ்பங்கள்லாம் எடுத்துண்ட அந்த சம்பந்தி வீட்டுக்கு போவா. பழைய நாள் சம்பிரதாயம் அது. இப்ப கையில டெலிபோன் வச்சிருக்கேன், அதை பற்றி அதுல ஏதோ பிரஸ் பண்றேன், அவனுக்கு அங்கே போயிடுறது விவகாரம் முழுக்க. இது என்னது என்ன ஏன்னு தெரியல. கடைசியில் என்னடா அவசரத்துல சைல்டு வாங்கினான், அங்கிருந்து மறுபடியும் வருது மேலா ஃபீமேல்னா. அப்படின்னா என்ன? ஆனா அதோட போக்குதானே இது வரல. மேலா ஃபீமேலா அப்படிங்கிறான், ஒன்னும் தெரியல அப்படின்னு ஆரம்பிச்சு கடைசியில என்னடா ஆச்சுன்னாரு மறுபடியும் சைல்டுன்னு சொல்றோம். ஆனா பழைய நாள் என்னன்னா எல்லாம் எப்படின்னு தெரியணும், பர்ஃபெக்டா இருக்கணும். ஒரு கம்யூனிகேஷன் அது சரியாக யாருக்கு போகணுமா, எப்படி போகணுமா, எங்க போகணுமா அதெல்லாம் நினைச்சு ஒரு லெட்டர் எழுதுற ஃபார்மேட் கூட இங்க போயிடுது. இப்ப லெட்டர் முதல்ல எழுதப்படுது க்ஷேமம்னு எழுதுறோம். இந்த தாங்கள் க்ஷேமா இருக்கு என்று கருதுகிறேன், உபய குசலோ பரி அப்படின்னு எழுதுவோம். பழைய நாள்ல லெட்டர் எழுதக்கூடிய இப்பதான் லெட்டர் எழுதக்கூடிய சொல்றமே இல்லையே. லெட்டர் ரைட்டிங்க ஸ்கூல்லயே சொல்லி தருது இல்லையா? விவகாரம் இருக்கான கொஞ்சம் கொஞ்சமா எப்படி இருக்கணும், எப்படி கம்யூனிகேஷன் வரணும் அப்படிங்கறத நம்ம மறந்து யாரோ சொல்றதான விஷயத்தை இன்னைக்கு புரிஞ்சுட்டு இருக்கோம். நம்ம சம்ஸ்காரத்துக்கும் நம்மளுடைய இவைகளுக்கும் இல்லாதான கல்ச்சருக்கும் அகேன்ஸ்டா இருக்கிறத படிச்சுட்டு அதான் வசத்தையும் நினைச்சுட்டோம். உட்கார்ந்து கீழே உட்கார்ந்து வாழை இலை போட்டு அதுல அழகா போட்டு சாப்பிட்டு அது ஆனந்தமா இருக்குங்கிறத விட்டு ஹைதராபாத்துக்கு போனேன்.
அங்கே கல்யாணம்னா ராத்திரி 1 மணிக்குன்னா தூக்கம் வரதா இல்லையான்னு தெரியல. ஏன்னா ஆந்திராலாம் அப்படி பண்ணுவாங்க. அங்கே போனா என்ன ஆச்சுன்னாரு, 10 மணில இருந்து ஆரம்பிச்சு கையில தட்டை எடுத்துட்டு பிச்சு எடுக்கிற போல மூலையில அவன்கிட்ட கேட்கறான், அவன் கொடுக்கறான், அதை சாப்பிடா விவகாரம். இந்த நிலை வரணுமா? அது எனக்கு போடுங்கிற நிலை வேணும். நீங்கன்னா எல்லாருக்கும் நான் கொடுக்குறேங்கிற நிலையில இருக்க வேண்டாமா? அப்படி தானே நம்ம கல்ச்சருங்கிறது நம்ம எப்படி இருக்கணுங்கிறத மறந்துட்டோம். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. கீழே உட்கார்ந்து வாழை இலையில சாப்பிட்டு அதுக்கப்புறம் நீங்க எழுந்து நின்றுட்டு வந்தேலையானால் காலம் வலிக்கிற ஆரம்பிச்சுதா இல்லையான்னு தெரியும். வேற ஒண்ணும் இல்ல. அன்னைக்கு அந்த வாழை இலையானது இந்த கால் வலிக்கு ரொம்ப நல்லதுன்னு இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்கான். அவனுக்கு ஒரு PhD. வேற ஒண்ணும் இல்ல. நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். ஏன் சொன்னேன்னா அப்படி விவகாரங்கள்லாம் இதன் சத்தியம் மமனாஸ்தி விக்ரியா பிறவி பிறவியானப்புறம் இருக்கா. லெட்டர் எழுதும் பொழுது தாயும் ஸ்ரீயும் நலன் அப்படின்னு பண்ணுவார். அந்த நலன்கிறது சொல்லவே இப்ப நமக்கு சொல்ல இல்ல போல இருக்க. வாழ்க்கையில் வாழக்க அது ஜாயத்தே அஸ்தி. அதுக்கப்புறம் வர்த்ததே. அந்த குழந்தைகள் பாருங்க, பிறந்தது 1 மாசம் பார்த்தீங்கன்னா 1 இன்ச் வளர்ந்தது. அதுக்கப்புறம் 1 வருஷம் பார்த்தீங்கன்னா எழுந்து நிக்கிறது அது பாட்டுக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கு. 1.5 அடி 2 அடி. அதுக்கப்புறம் ஒரு 8ஆம் கிளாஸ் படிச்சுன்னு வச்சுங்களேன், மீசியும் தாடியும் அது மாதிரி தனியா. என்னடான்னா இவன் சின்ன பையன்கிற விவகாரம் இல்ல. இப்ப யூத்துக்கு வரான். விவகாரம் என்ன, யவனத்துக்கு வரான். யவனத்துக்கு வந்தா பிராப்தே ஷோடச வருஷேது கர்ப்பி அப்சராயத்தைங்கிறான். 16 வயசு ஒரு பொண்ணுக்கு வந்திருக்கையானால் அது கழுத பெண்ணா இருந்தாலும் என்ன அப்சரஸ் மாதிரி தோன்றான். வயசு போடாத ஒண்ணும் இல்லை. விவகாரம் முழுக்க எல்லாம் எங்க இருக்க ஸ்கின் டீப்னா அவ்வளவுதான். இந்த தோல் இருக்க அதுக்குள்ள இருக்கிறத பார்த்துட்டாங்கன்னா தெரியும். அழகெல்லாம் ஏதோ பகவான் நல்ல பைய கொடுத்திருக்கார், அழகான பை கொடுத்திருக்கார். அந்த பையில எல்லாத்தையும் போட்டு தக்கம் மனம் தொகைகள்லாம் போட்டு இருக்கார். இந்த பைக்கு வீட்டு இருக்குன்னு வச்சுங்களேன், அப்ப தெரியும் உங்களுக்கு. இந்த தோலை எடுத்துட்டு பகவான் ரோட்ல நடந்ததுன்னா காக்கா உங்களை சும்மா விடாதுன்னு வந்து கூச்சுட்டே இருக்கும். பகவான் எவ்வளவு நமக்கு நல்லது கொடுத்திருக்கா. ஜாயதே அஸ்தி வர்த்ததே விபரிணமதே. மாறுகிறது, கொஞ்சம் கொஞ்சமா மாறிண்டே இருக்கு. அபட்சியதே, இந்த மாறிண்டே இருந்து அதுக்கப்புறம் என்னாச்சு, அபட்சியதே புண்ணி போயிட்டே இருக்கான். ஒரு நாளைக்கு மறைஞ்சு விட்டான். பிறவி மறைவு அப்படிங்கிறானோ இல்லையோ, விவகாரம் மறைஞ்சு விட்டான் சார். இதுதான் விவகாரம். இந்த 6 டிரான்ஸ்பர்மேஷனுக்கு இது எல்லாருக்கும் உண்டு. இது எல்லா பொருளுக்கும் உண்டு. மனுஷனுக்கு மட்டும் இல்ல, எல்லா பொருளுக்கும் உண்டு. ஆகையால் ஆனா இதெல்லாம் சரீரத்துக்கு உண்டே தவிர ஆத்மாவுக்கு இல்லை. அதனால்தான் சொல்ற விக்ரியா விகாரஹேதுவயத்வதா ந புண்ணிய பாபே ந மோட்ச பந்தனே. புண்ணியம் பாபம் எல்லாம் மனசோட நிற்கிறது. ஆத்மாவே எல்லாம் ஒண்ணும் இல்லையே. தீபம் இருக்கு, அந்த தீபத்துல நல்ல காரியம் கெட்ட காரியம் எல்லாரும், சில பேர் நல்லது பண்றா, சில பேர் கெட்டது பண்றா, சில பேர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. இந்த புண்ணியமும் பாப்பமும் மனசு நிக்கிறதே தவிர, மனசுல நிக்கிறதே தவிர வேற அதுக்குள்ள ஆத்மாவுக்கு சேராது, தீபத்துக்கு சேராது. இங்க ஜலத்தை கொட்டினீங்களோ இல்ல தொடக்கைகளோ இதெல்லாம் பூமியில் இருக்குமே தவிர ஒழிக்கக்கூடியதான தீபத்துக்கு சேருமா? சேரும். அவ்வளவு புண்ணிய பாப்பே. அதனால வரக்கூடியதான மோட்ச பந்தனே. புண்ணியம், புண்ணியத்தினால சித்தசுத்தி, சித்தசுத்தினால சிரவணம், சிரவணத்தினால ஞானம், ஞானத்தினால மோட்சம். அது இல்லைன்னா என்னடா, எதையோ நினைக்கிறான், கேட்கறான், அதுக்கப்புறம் என்ன மறுபடியும் மறுபடியும் நரகலோகத்துக்கு கட்ட பண்ணிட்டு மறுபடியும் மறுபடியும் நம்ம ஊருக்கு தான் சொல்றார். எமதாக்க சொல்லிட்டு இருக்க புண்ணிய பாபே நகமோட்ச பந்தனே நசத்தி வர்ணாசிரமதா சரீரதா. அதே போலயே நான் அந்த நான் கத்திரியன்னா வைத்தியன்னா இப்படிங்கிற விவகாரங்கள் பாகுபாடுகள்ல சரீரத்துல தான் இருக்கு. சரீரத்துல உள்ள இருக்கக்கூடியதான மனசுக்கோ புத்திக்கோ இல்ல அதுக்கும் உள்ள எல்லாவற்றையும் ஒழிக்கின்றதான ஆத்மாவுக்கு இருக்கா? இல்ல. ஏன்னா எல்லாம் சரீரத்துலதான் இருக்கு. அதனால வர்ண ஆசிரமதா சரீரதா. வர்ணங்கள் பிராமண கஷத்திரியாது வர்ணங்கள். அதுக்கப்புறம் என்னது? ஆசிரமங்கள். பார்க்கணும். அப்போ ஒரு ஆசிரமம் கிடையாது.
உபநயனம் போட்டாச்சுன்னு வச்சுக்கல, இவனுக்கு உபநயனம் சின்ன பையனா இருந்தா அந்த சின்ன பையனுக்கு கூட ஆண் பிள்ளையா இருந்தா உபநயனம், பெண் பிள்ளையா இருந்ததுன்னா அதே சமயத்துல அதே வயசுக்கு விவாகம். இந்த விவாகம் ஆன பிறகு ஆனா பெண்ணா 2 பேரா இருந்தாலும் பிரம்மச்சாரி இந்த பேரு. விவாகம் ஆன பிறகு என்னாச்சு, அவளுக்கு கிரகஸ்தாசிரமம். இந்த கிரகஸ்தாசிரமம் எல்லாத்த விட ரொம்ப வசத்தின்னு சொல்றாங்க. எல்லாத்த விட கிரகஸ்தாசிரமம் தான் வசத்தின்னு தர்மசாஸ்திரங்கள்லாம் சொல்றாங்க. சதுர்ணாம் ஆசிரமானாம் கிரகஸ்தோ யோனிருட்சதே. பிரம்மச்சாரிகள்லாம் பழைய நாள்ல வேதம் வாசிக்கிறதுக்காக என்ன பண்ணுவா தெரியுமா, ஒரு வாரத்துல ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆத்துக்கு போறோம், திங்கட்கிழமை ஒரு ஆத்துக்கு போறோம், அப்படி வரிசையா விட்டுட்டு இருப்பா கிராமத்துல. அந்த குழந்தைக்கு அன்னைக்கு சாப்பாடு அந்த வீட்டுல அர்த்தம். இப்படி 7 நாள் வீடு வந்துடும், அழகா அங்கே போவா. அவள் எது இருக்கோ அது கூட சாப்பிடுவாள். இப்படி சாப்பிட்டு அவன் ஒரே காரியம் தான் பண்றான், வேதாத்தியனம் பண்ணிருக்கான். இப்படி ஆன பிறகு அதை போடுறது யாரு, அவளுக்கு கிரகஸ்தா. வேதத்தை காப்பாற்றுறவா யாரு, கிரகஸ்தா. யாரு படிக்கிறாளோ அவளுக்கு அன்னமிட்டு அவளுக்கு துணிய வாங்கி கொடுத்து அப்படி பார்த்துட்டு இருக்கான். கிரகத்தாளா இருந்ததுன்னு காப்பாற்றிட்டு இருக்கான். அதே போலயே சன்னியாசிகள்லாம் வர பார்த்தீங்களா, அவளுக்கு இந்த பகவதி பிக்ஷாந்தின்னு கேட்கும் பொழுது பிக்ஷை யாரு விடுறது, கிரகஸ்தம் தான் எழுதுறோம். கிரகஸ்தம் தான் காப்பாற்றணும் சன்னியாசிகளை. சன்னியாசி என்ன பண்ணா, காலம் இருந்து கும்படி எடுத்து அதுக்கப்புறம் அங்கெல்லாம் ஆகாரத்தை நான் தயார் பண்ணி சொல்றேன்னு சொல்லப்படாது. ஒரு செகண்டும் உங்களுக்கு வீணாகப்படாது. சன்னியாசம் வாங்கிட்டாச்சுன்னா அதுல இருந்து ஓங்கார ஜபம் தான் பண்ணிட்டு இருக்கணும். வேதாந்தத்தை கேட்கலாம், நீதி சமயத்துல ஓங்கார ஜபம் பண்ணிட்டே இருக்கலாம். ஆகாரம் எல்லாம் எங்கதான் போறதுன்னு கிரகஸ்தம் கொடுக்குறான். அவளுக்கு பிக்ஷ வைக்கிறது. அந்த பிக்ஷ வைக்கிறதுன்னு மரங்கள் எல்லாம் பிக்ஷாவந்தனம் பண்றாங்கிறோட பிக்ஷாவந்தனம் பண்றதுன்னு அவளுக்கு ஆகாரத்துக்கு கொடுத்து அவளுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு அவளுடைய ஆசீர்வாதத்தை பெறணும். என்ன சார் அவளுக்கு அவ்வளவு ஆசீர்வாதம், என்ன வசதியா? ஒரு நிமிஷமும் வேஸ்ட் பண்ணாமல் உள்ளூர மனசுல ஓங்கார ஜபம் போயிட்டே இருக்கு. நீங்களும் ஓங்காரம் இல்லாம வேற மந்திரத்தை ஜபிக்கலாம் பண்றது இல்லையே. நமக்கு தான் டிவி இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு. ஏதோ காலம் பிறந்து கதவை திறந்து சுவாமி உள்ள கறந்து ஹலோன்னு சொல்லிவிட்டு ஏதோ நமஸ்காரம் மட்டும் வந்துட்டோம். என்னன்னா ரொம்ப ரிலீஜியஸா இருக்கு. ஒருத்தர் வந்து அமெரிக்கா இருக்காத பையன் இருக்க, என்ன எப்படி சௌக்கியமா இருக்காரா அப்படின்னு கேட்டேன். ரொம்ப ரிலீஜியஸ் நான். நம்மளோட சக்தியா இருக்கும் போல இருக்கு, சௌக்கியமா இருக்கான். என்னென்ன பையன் இருக்காரு, காலம்பரை எழுந்ததுன்னு விபூதி வச்சுக்கிறான். அவ்வளவுதாங்க. ஏன்னா இந்துல இருக்கலாம், அதுவும் பண்றது இல்லையா, வேற ஒன்றும் விசேஷம் இல்லை. ஆகையால் அப்படி இருந்த பிரயோஜனம் இல்லை. அந்த கிரகஸ்தாசிரமம்ன்றது எல்லா ஆசிரமத்தை விட வசதி. விவாகமான பிறகு கிரகஸ்தாசிரமம்னு குழந்தைகள்லாம் பிறந்து அவள்லாம் பெரிய இடத்துல தயார் பண்ணி தர்மங்கள்லாம் சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு அதுக்கப்புறம் நான் போறோம் இங்க இருந்தது. இனிமேல மேக்சிமம் டைம் நம்ம பகவானுக்காகவே அர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லு ஏகாந்தமா போற பார்த்தா அதுக்கு வானப்பிரஸ்தாசிரமம். ஒருத்தர் வந்து கேட்டா வானப்பிரஸ்தாசிரமம்னு நான் இருக்கலாமே, யாராவது இருக்காளா கொஞ்சம் பாருங்க, ஆனா அதுலயும் அப்படி இருக்கணும்னு தோன்றது எனக்கு அப்படின்னு. பரவாயில்லையா, அவர் என்னன்னு இந்த வானப்பிரஸ்தம்னு என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்கிற ஒன்றும் போறது இல்ல. உங்க பசங்க எங்கேன்னு கேட்டேன். 2 பேரும் அமெரிக்கால இருக்கா, நல்லா இருக்கா, சௌக்கியமா நிறைய காசோட சௌக்கியமா ஆனந்தமா இருந்தது. அப்போ நீங்க என்ன, நாங்க 2 பேரும் தான் இங்க இருக்கோம். அதுதானே வானப்பிரஸ்தம்னு பேரு. வானப்பிரஸ்தம்னா என்ன, வீட்டுல இந்த இவரோட சேர்ந்து கவலைப்படாம ஏகாந்தமா இருக்கு. ஏகாந்தமா இருந்து என்ன பண்ணணும், பகவான நினைக்கிறோம். ஆகையால் இப்படி இருக்கிறது தான் அடுத்ததாக ஆசிரமம் வானப்பிரஸ்தாசிரமம் இருக்கு. அதுல ஒரு தைரியம் வந்து தனியா நம்ம இருக்கலாம், நம்ம பொழுது அனாவசியமா போகாமல் காப்பாத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்படி வரதோ அப்பொழுது அவ 2 பேரையும் விட்டு தனியாக வாங்கிக் கொள்ளலாம். இப்படி 4 ஆசிரமங்களுக்கு இவைகள்ல எங்க இருக்க, தூர சரீரத்துல இருக்க. அதுக்கு மேல அணியக்கூடியதான அணைக்கக்கூடியதான இந்த சரீரத்துல வஸ்திரங்கள்ல இருக்க. சன்னியாசியா இருந்தா அந்த காசாயம் தான் கட்டணும், வேற எல்லாம் கட்டப்படாது. கிரகஸ்தனா இருந்தா அவன்
மற்ற துணிகளை கட்டினாலும் வெள்ளை துணி வேற பாண்டர்ல கட்டணும். அதே போல ஸ்திரீகளுக்கு அந்த நியமம் இல்லை, எந்த கலராவதும் கட்டலாம். இப்படி போயிட்டே இருக்கு இல்லையா? பிரம்மச்சாரி ஒண்ணு முழங்கால் வரைக்கும் துணி வச்சுக்கணும் போரும். இப்படி அதற்கு சில நிர்பந்தங்கள். அதெல்லாம் ஏன் அப்படி பண்ணணும்? பிரம்மச்சாரி ஏன் சார் முழங்கால் வரைக்கும் தான் பண்ணணும்? கிரகஸ்தமா இருந்ததுன்னா ஏன் இப்படி கட்டணும்? இவர்களுக்கெல்லாம் தர்மசாஸ்திரம் இருக்கு. நம்ம தர்மசாஸ்திரத்துக்குள்ள போர்லையோன்னா வேதாந்தத்துக்கு வேண்டிய அம்சம் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதான் ஜானுவாசம்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன பண்ணா ஜானுவாசம்னு பேரு. ஜானுவாசம்னா என்ன இருக்க? ஜானுன்னா இந்த முட்டி, அந்த முட்டி வரைக்கும் இருக்கிற பாகம், அவ்வளவுதான் கட்டிக்கணும் பிரம்மச்சாரியா இருந்தா. இப்ப என்னன்னா அத கிரகத்தால் வாங்கிடல. காலம்பரம் எழுந்ததுமே ஒரு நாயை கையில வச்சுண்டு, ஒரு கோலை கைய வச்சுண்டு, அரணைதார போட்டுண்டு, இது வரைக்கும் இல்லாதான இங்கிலீஷ் பாஷையை வைச்சுண்டு, ஒண்ணும் இல்ல. உங்க பையன் இங்க இருக்கான், எங்க பையன் இங்க இருக்கான், அவங்க நம்மள மட்டும் என்ன பண்ணிட்டு இதுதான் வேற என்ன பேச போறீங்க? நீங்க கட்டோபனிஷத்தை பத்தி பேச போறீங்க பாத்தீங்க. அதனால வர்ணங்களோ ஆசிரமங்களோ எங்க நிக்கிறது? சரீரத்திலையும் மனசுல தான் நிக்கிறது. இதுக்கு அப்பாற்பட்டதான ஆத்மாவில் செல்லவில்லை. இதந்தோ சத்தியம் மம நாஸ்தி விக்ரியா விகாரஹேது நஹி அத்வயத்வதா என ஏகமேவாத்விதீயம் அப்படி இருக்கு. ந புண்ணிய பாபம் ந மோட்ச பந்தனே, புண்ணியமோ பாபங்களோ மோட்சமோ பந்தனமோ எனக்கு இல்லை. ந கஸ்தி வர்ணாசிரமதா அசரீரதா, வர்ணாசிரமங்கள்லாம் இல்லை. என்ன சரீர சம்பந்தம் இல்லாதான ஒரு தத்துவம் நான். அது புரிஞ்சுக்கணும். அநாதிதோ நிர்குணதோ ந கர்மமே பலஞ்சதஸ்ம பரமோஹமத்வய அத்வய யதானப சர்வகதம் ந லிப்யதே ததஹ்யஹம் தேஹகதோ தேஹகதோபி ஹுத்மதः அநாதிதா. என்னைக்கு நான் பிறந்தேன்? பிறவி சரீரத்துக்கு ஆத்மாவுக்கு இல்லை. சரீரத்துக்கு தான் பிறவி. சரீரம் பிறந்தது, சரீரம் போறது. உள்ள இருக்கிற ஆத்மா ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆகையால் அநாதிதா நிர்குணதா. எல்லாருக்கும் ஆத்மா ஒண்ணுதான் சுவாமி. யாரும் உத்தர எம்ஏ படிச்சா போதுமே, எல்லாரும் என்ன போட்டுக்கலாமா கேட்கல. என்ன எங்க உபாதி எல்லாம் எங்க இருக்கு? சரீரத்திலையும் மனசுல தான் இருக்கு, ஆத்மாவில இல்ல. அநாதிதோ நிர்குணதோ ந கர்மமே. அதனால கர்மாவும் என்ன பிடிச்சுக்கல, பலமும் எனக்கு இல்ல. என்ன புரிஞ்சுக்கணும். ஆனா யஜ்ஞயாகாதிகள் பண்றவா அவளுக்கு கூட புண்ணியத்துக்காக பண்ணிட்டு இருக்கா, சொர்க்கத்துக்காக பண்ணிட்டு இருக்கா. நகமாக பார்த்தேவையானால் இவைகள்லாம் ஆத்மாவுக்கு இல்லை. அநாதிதோ நிர்குணதோ ந கர்மமே பலஞ்சதஸ்மாத் பரமோஹமத்வயா. இவைகள்லாம் ஒண்ணும் இல்லை, அதம் ஒண்ணும் இல்லை. ஏன் அத்வயமா இருக்கேன்? தஸ்மாத் பரமோஹமத்வயா யதா நப சர்வகதம் ந லிப்யதே. சரீரத்திலேயே இருந்து கொண்டு சரீரத்துக்கு இருக்கக்கூடியதான தர்மங்கள் ஆத்மாக்கு வரலையே அப்படின்னு சொல்றல. எவன் எங்க இருக்கானோ அங்க இருக்கிற சூழ்நிலைகள்லாம் அவனுக்கு பட்டுத்தானே ஆகும். ஏசி ரூம்ல உட்கார்ந்தா உங்களுக்கு சில்லுன்னு தானே இருக்கும். அந்த குடிக்குமா? வெயில்ல இருந்தா உங்களுக்கு சில்லுன்னு இருக்குமா? வெயில்ல நடக்கிறவனுக்கு யார் எங்கு இருக்கிறானோ அதனுடைய பரிசரங்கள் சூழ்நிலைகள் அவனை தாக்கும் அல்லவா? நீங்க இல்லைன்னு சொல்றேன். அதுக்காதான் திருஷ்டாந்த கொடுத்திருக்க. யதானவ சர்வகதம் ந லிப்யதே. எல்லா இடத்துலயும் ஸ்பேஸ் இருக்கு. ரெண்டு கலரை போட்டேன்னா நடுவில் ஸ்பேஸ் இருக்கா இல்லையா? ஆனா அந்த ஸ்பேஸ் எதோட ஒட்டுறதோ? இதோட ஒட்டலையா? இந்த ஆகாசத்துல நடுவுலதான் காத்து இருக்கு. அந்த காத்து எதோட ஒட்டுறதோ? ஒட்டலையே. அதெல்லாம் தெரிஞ்சு அதே போல ஆத்மாவும் புண்ணிய பாபம் ஒட்டாதுன்னா என்ன புரிஞ்சுக்கிறதுல கட்டமா இருக்குங்கிறத. ரூமுக்குள்ள இவ்வளவு ஸ்பேஸ் இருக்கு. ஆனா அங்க போய் உட்கார்ந்து எழுந்து போனா இந்த ஸ்பேஸ் அப்படியே அங்க போயிட்டு இங்க ஓட்டையா இருக்குமா? ஒண்ணும் இல்லையே. அப்படியே ததக்கம். அதே போல என்னுடைய ஆத்மா தேகதோபி சூக்ஷ்மதா, சரீரத்திலேயே இருந்த போதிலும் சூக்ஷ்மதா ரொம்ப சூக்ஷ்மமா இருக்கு, சட்டுலா இருக்கு. ஆகையால் அது நம்ம ஆகையால் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சத ஆத்மாவானது சரீராதிகள் இல்லை, அதுக்கு அப்பாற்பட்டதாக ஒளிமயமாக எல்லா செயல்களுக்கும் உங்களுக்கு சகாயப்படக்கூடியதான ஆத்மஸ்வரூபம் இருக்கு. அதுதான் ஆன்மாவே தவிர சரீரமோ மனசோ புத்தியோ அகங்காரமோ இவைகள்லாம் ஆத்மா இல்லை. அந்த ஆத்மாவுக்கு அசங்கமான ஒரு பத அசங்கோஷ்டியம் புருஷா அப்படின்னு சொல்ற பட்சல அப்படிப்பட்டதான ஸ்வரூபம் அக்ஷேத்யோயம் பதார்த்தியோயம்
அக்லேத்யோ அசுஷ்ய ஏவச்ச நித்யா சர்வகத ஸ்தானம் அகலோயம் சனாதன. அதே தத்துவத்தை இன்னைக்கு பார்த்தோம். இதுக்கு மேல் பாகம் அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.